வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இருதிராச மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று முன்னர் சிஐடியில் முன்னிலையானார் அர்ச்சுனா எம்பி. திருப்புமுனையாகும் சோமரத்னாவின் செம்மணி கருத்து ஜனாதிபதிக்கு முக்கிய வேண்டுகோள். செம்மணியில் சிஐயிடம் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் வாக்குமூலம். பெலவத்தை சீனி தொழிற்சாலையை விற்பனை செய்ய முயற்சி. செம்மணியில் ஆரம்பமானது ஸ்கேன் பரிசோதனை. யாழ் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட மனித உரிமை ஆணைக்குழு. போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் 26,000 பேர் சோதனை, 748 பேர் கைது. அரசு ஊழியர்களுக்கு வெளியான நற்செய்தி. தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். வாக்குமூலம் அளிக்க அவர் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செம்மணி பற்றிய உண்மைகளை சர்வதேச விசாரணையில் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக லான்ஸ் கெப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ கூறியிருப்பது இவ்விவகாரத்தில் மிக முக்கிய திருப்புமுனையாக அமைந்திருப்பதாக தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனை ஒரு சர்வதேச கட்டமைப்பின் முன்னிலையில் விசாரிப்பதனூடாக மாத்திரமே சகல உண்மைகளையும் வெளிக்கொணர முடியும் என, அதற்குரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதி சர்வதேச சமூகம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்ட அவரது மனைவி SV விஜயவிக்ரம ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர். செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தற்போது கையாளப்பட்டு வரும் நிலையிலேயே இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளன. செம்மணியில் வைத்தே வாக்குமூலம் பெறப்படும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. பெலவத்தை சீனி தொழிற்சாலையை விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பாதிப்புக்கு உள்ளாகி அதில் பிரச்சனைகளை உருவாக்கி இறுதியில் அந்த ஆலையை விற்பனை செய்ய தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளார். பெலவத்தை சீனி தொழிற்சாலையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். முன்னர் வாழைச்சேனை காகித தொழிற்சாலையை மீட்டெடுக்க முடிந்ததற்கு காரணம் ஆலைகளை மீட்டெடுக்கக்கூடிய திறமையான தலைவர்களை நியமித்ததே என்று விமல் வீரவன்ச இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அன்று அனுரகுமார திசாநாயக்க கேசினோ தொடர்பாக வெளியிட்ட கருத்துக்கள் மற்றும் அவர் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் கேசினாவுடன் கூடிய ஹோட்டலை திறப்பதற்கு செல்வது குறித்தும் விமல் வீரவன்ச இதன்போது கருத்து தெரிவித்தார். அதேபோல் இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் பணியை இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு ஒப்படைக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சி குறித்து விமல் வீரவன்ச இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பல உண்மைகளை அம்பலப்படுத்தினார். செம்மணி பகுதியில் தற்போது அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் 2 மனித புதைகுழிகளுக்கு மேலதிகமாக அப்பகுதியில் வேறு மனித புதைகுழிகளும் காணப்படுகின்றனவா என்பதனை கண்டறியும் நோக்குடன் ஸ்கேன் நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. GPR ஸ்கேனர் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவியை யாழ் பல்கலைக்கழகம் ஊடாக பெற்று அதனை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையை அடுத்து இன்றைய தினம் குறித்த ஸ்கேனரை பயன்படுத்தி ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை செம்மணி மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களான ஆடை மற்றும் பிற பொருட்கள் பொதுமக்கள் அடையாளம் காட்டும் வகையில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை செம்மணி சித்து இந்து மயானத்தில் மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரையிலான காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சான்று பொருட்களை பார்வையிட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முக்கிய அங்கத்தவர்கள் செம்மணி மனித புதைகுழிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் பேராசிரியர் தைரியமுத்து தனராஜ், பேராசிரியர் பாத்திமா பர்ஷானா ஹனிபா மற்றும் கலாநிதி கொஹான் தினு குணதிலாக்க ஆகியோர் செம்மணி மனித புதைகுழிக்கு விஜயம் செய்திருந்தனர். இதன்போது யாழ் பிராந்திய அலுவலகத்தின் இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் மற்றும் ஆணைக்குழுவின் ஏனைய அதிகாரிகளும் இணைந்து கொண்டிருந்தனர். அவர்கள் புதைகுழி இடத்தில் கண்டுபிடிப்பு மற்றும் முன்னேற்றம் குறித்து தடவியல் நிபுணர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் கொழும்பிலிருந்து வந்திருக்கோம். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின்
ஆணையாளர்களில் நாங்கள் 3 பேர் இருக்கிறோம். அப்போ எங்களோட நோக்கம் வந்து இந்த செம்மணி இந்த இந்த மயானத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு கொள்வது எங்களோட நோக்கம். அப்போ இங்கே வந்து நாங்கள் சம்மந்தப்பட்ட இதுக்கு பொறுப்பாக இருக்கிற மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களோடு நாங்கள் கதைத்தோம். அத்தோடு இது முன்னுக்கு இருந்து நடத்துகிற கலாநிதி பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களோடும் ஏனைய அதிகாரிகளோடும் இது தொடர்பாக கதைத்தோம். பல விஷயங்களை எங்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது. இது தொடர்பாக இதுவரை என்ன நடந்திருக்கின்றது, என்ன கண்டறியப்பட்டிருக்கின்றது போன்ற விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த அடிப்படையில் நாங்கள் கொழும்புக்கு சென்ற பிறகு எமது சேர்மன், எமது தலைவர் இங்கு வர முடியாமல் போய்விட்டது. இன்னொரு உறுப்பினர் வர முடியும். நாங்கள் 3 கமிஷனர்ஸ் 3 பணிப்பாளர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் அங்கு போய் இந்த ஒரு கூட்டத்துக்கு அது தொடர்பான பல விஷயங்களை பற்றி நாங்கள் கதைக்கூடியதாக இருக்கும். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். செம்மணி மனித புதைகுழியில் வந்து சர்வதேச நிபுணத்துவம் வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்படுது. இது சம்பந்தமாக அது தேவையா என்பதை பற்றி எங்களுக்கு இப்பொழுது தெரியாது. நாங்கள் நம்முடைய தலைவர் அவர்களோடு கதைக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லும்போது இது நம்முடைய நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு பொருத்தமானதா என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அது பொருத்தமானதாக இருக்கும் பட்சத்தில் யாருமே தொடர்பாக வந்து உதவி யாரிடமும் உலகத்தில் யாரிடம் உதவி கோரலாம். ஆனால் அது எங்களுடைய நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு பொருத்தமானதா என்பதை பற்றி முதல் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவின் கூட்டத்திலே இது பரவாக நாங்கள் கதைப்போம். நாடளாவிய ரீதியாக நேற்று நடாத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாகவும் மொத்தம் 748 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது ஒரு பகுதியாக 25,870 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் ஊடகப் பிரிவுக்கு தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது குற்றச் செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 23 நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அதே நேரத்தில் நிலுவையில் உள்ள பிடியாணையுடன் கூடிய 371 சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் செலுத்திய 110 பேர், முறையற்ற விதத்தில் வாகனங்களை செலுத்திய 25 பேர் உட்பட பல்வேறு போக்குவரத்து குற்றச்சாட்டுகளை மீறிய 3202 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களுக்கு புதிய வீடு கட்ட அல்லது வீடுகளை புதுப்பிக்க நிதி கடன்கள் வழங்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் வீட்டு வசதி பிரச்சினைகளை அடுத்த 5 முதல் 10 வருடங்களுக்கு தீர்க்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று அனுராதபுரத்தில் வீட்டு வசதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியின் போது அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், முந்தைய நிர்வாகங்களை போலல்லாமல் சரியான அமைப்பின் மூலம் பொருத்தமான நபர்கள் மட்டுமே இதற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். முன்னைய அரசாங்கம் வீட்டு வசதி விளம்பர பிரச்சாரங்களுக்காக மட்டும் 520 மில்லியன் ரூபாய்களை செலவிட்டது. இதுவும் மக்களின் பணம்தான். இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் 140 பேருக்கு உதவி வழங்கி வருவதாகவும் 100க்கு மேற்பட்டவர்களுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் நிதி கடன் கிடைக்கும் மற்றும் 80க்கு மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு 1 மில்லியன் கடன் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சற்று முன்னர் சிஐடியில் முன்னிலையானார் அர்ச்சுனா எம்பி. திருப்புமுனையாகும் சோமரத்னாவின் செம்மணி கருத்து ஜனாதிபதிக்கு முக்கிய வேண்டுகோள். செம்மணியில் சிஐயிடம் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் வாக்குமூலம். பெலவத்தை சீனி தொழிற்சாலையை விற்பனை செய்ய முயற்சி. செம்மணியில் ஆரம்பமானது ஸ்கேன் பரிசோதனை. யாழ் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட மனித உரிமை ஆணைக்குழு. போலீசாரின் விசேட சுற்றிவளைப்பில் 26,000 பேர் சோதனை, 748 பேர் கைது. அரசு ஊழியர்களுக்கு வெளியான நற்செய்தி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.